இனிமே நிறைந்த இந்த நல்ல நாளில் ஜேடிகே டிவி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஆசிரியர் தினம். அறப்பணியாம் ஆசிரிய பணிக்கு தம்மை அர்ப்பணித்த நல்லவர்களுக்கும் கேடில் விழுச்செல்வமாம் கல்வியை புகட்டுவோருமாகிய ஆசிரிய பெருந்தகைகளுக்கு வணக்கமும் நன்றியும் கூறும் நன்னாள். ஆசிரியர் யார் இவர்? ஆசு குட்டலீரியர் ஆசிரியர், குற்றம் களைபவர். ஆசான் மிக நுட்பமான அறிவுடையவர், அக இருள் நீக்கி அறிவொளியை புகட்டுபவர், ஞானத்தை போதிப்பவர் போதகர். குரு தேசிகன் தெளிந்த அறிவுடையவர், உபாத்தியாயர் உத்தம குரு, பாத்தியார் வாக்கு கற்றவர் என பல பெயர்களை வழங்கி வருபவர்களே ஆசிரியர் அப்படின்னு பார்க்குறோம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் கல்வி கற்பித்த கடவுள் என்றும் போற்றப்படுபவர்கள் ஆசிரியர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த நால்வரும் இன்றியமையாதவர்கள். இதில் குரு என்பவர் மாதாவாகவும் பிதாவாகவும் தெய்வத்தை உணர்த்துபவராகவும் திகழ்பவர். அன்னச்சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 கட்டல், அன்னை யாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்ன பாரதியுடைய கூற்று எவ்வளவு அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். ஏன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மாணவர்களை தூண்டி விடுகின்ற தூண்டுகோலாக திகழ்பவர்கள் ஆசிரியர். விதையாய் விழுந்து விருட்சமாய் வளரும் கருத்துக்களை விதைப்பவர்கள் ஆசிரியர். கைமாறு கருதாமல் பொழியும் கார்மேகம் போல கருத்து மழையை பொழிந்து அறிவு பயிரை வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள். உச்சம் தொட உயர ஏற்றிவிடும் ஏணியாக திகழ்பவர்கள் ஆசிரியர்கள். நீரளவே ஆகும் ஆம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகும் நுண்ணறிவு என உணர்ந்து நடமாடும் நூல் நிலையமாக திகழ்பவர்கள் ஆசிரியர்கள். அறிவை விருத்தி செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என உணர்ந்து தன்னுடைய மாணவர்களுக்கு விசால பார்வையை கற்றுக் கொடுப்பவர்கள். அது மட்டுமல்ல, தாயின் பரிவும் தந்தையின் கண்டிப்பும் நண்பனின் நட்பும் கலந்த கலவை ஆசிரியர். அன்புக்கு பொறாமை இல்லை என்ற வாசகம் ஆசிரியருக்கே பொருந்தும். பெற்றோரே குழந்தையின் முதலாவது ஆசிரியர் என்றும் ஆசிரியரே மாணவனின் 2வது பெற்றோர் என்றும் வழங்கப்படும் கூற்று உண்மையிலும் உண்மை. கல்லை சிற்பமாக்கும் கல்லை உணர்ந்த சிற்பி ஆசிரியர். களிமண்ணை பாண்டமாக்கும் பக்குவம் அறிந்த குயவன் வாத்தி. நம்மை நமக்கு உணர்த்தும் உத்தமன் ஆசிரியர். இந்த ஆசிரியர் தினம் உலகமெங்கும் அக்டோபர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட, நம்ம இந்தியாவில் செப்டம்பர் 5 அது ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆசிரியராய், கல்வியாளராய், தத்துவ மேதையாய், துணை ஜனாதிபதியாய் உச்சம் தொட்ட பாரத ரத்னா சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆவது ஆண்டு செப்டம்பர் 5 பிறந்த இவருடைய பழைய மாணவர் ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அவர் பார்க்க வராரு. அப்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு பாடம் புகட்டின நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க, நீங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு நாள், அந்த நாளில் அவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தி வணங்கினோன்னா அது சால சிறப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை 1965 அவர்கள் இறைவனடி சேர 1967ஆம் ஆண்டு முதல் அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அறிவு தேடலில் மாணவனுடன் சக பயணியாக பயணிப்பவனே நல்லாசிரியர் அப்படிங்கிற கூற்று டாக்டர் ராதாகிருஷ்ணனுடையது. அதே மாதிரி மாணவர் நிலைக்கு இறங்கி வந்து தனது ஆன்மாவை மாணவர்களிடத்தில் மாற்றி அமைக்கும் வல்லமை பொருந்தியவர்கள் தான் உண்மையான ஆசிரியர் அப்படின்னு சொல்கிற விவேகானந்தர் கூற்றும் நாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். நன்னூலார் அந்த பவனந்தி முனிவர் அவர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலக்கணம் வகுத்திருப்பார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஆசிரியர்னா குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோல் மலர்நிகர் மாட்சியும், உலகியல் அறிவும், உயர்குணம் இணைய அமைபவன் நூலுரை ஆசிரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது நல்ல குடிப்பிறப்பு, இறைவனுடைய அருள், தெய்வ நம்பிக்கை, மேலான கொள்கையில் தெளிவு, அதே மாதிரி நல்ல கலைகளை கற்று அதில் தேர்ச்சி, சொல்வன்மை, நிலம் மாதிரி ஒரு பொறுமை, மலை மாதிரி பெருமையும் புலமையும், நிறைகோல் மாதிரி சமநிலை, மலர் மாதிரி இன்றியமையாததாகவும் மாட்சிமை பொருந்தியதாகவும்
மனமிக்கவர்களாகவும் இந்த மாதிரி பண்புகளோட உலக அறிவும் உயர்ந்த குணங்களும் பெற்று திகழ்பவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ எப்பயுமே 2 கை தட்டினா தான் ஓசை வரும். ஆசிரியர் மட்டும் இல்லை, மாணவர்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு இலக்கணம் சொல்ல அவர் மாணவர்களை 3 நிலைகளில் பிரிக்கிறாரு. தலை மாணவர், இடை மாணவர், கடை மாணவர் அப்படின்னு. அப்போ அந்த தலை மாணவர் யார், இடை மாணவர் யார், கடை மாணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தலை மாணவர் அன்னம் போன்றவர்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணியையும் பாலையும் கலந்து வச்சோன்னா நீரை விட்டுட்டு பாலை மட்டும் பருகுகின்ற ஆற்றல் அன்னப்பறவைக்கு இருக்குது. அப்போது கற்பிக்கப்படுகின்ற காரியங்களில் நல்லவற்றை எடுத்துக்கொள்கின்ற பண்புடையவர்கள் தலைமானவர்கள். அதே மாதிரி பசு சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து அசை போடும். அப்போ எதை நம்ம அறிவுக்கு கொண்டு போனாலும் அதை சிந்தனை செய்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் பசு போன்றவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இடை மாணவர்கள், இவங்க கிளி மாதிரி, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கற்றுக் கொடுப்போமோ அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அடுத்தது மண். அந்த மண்ணில் எவ்வளோ நம்ம உழைப்பை செலுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற பலனை அது தரும். ஆசிரியர் எவ்வளோ சொல்லி கொடுக்காங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் வர்றவங்க தான் இந்த இடை மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் கடை மாணவர்கள், இவங்களை 4 எடுத்துக்காட்டுகளை சொல்லி விளக்குறாரு. ஒன்று ஆடு, அது நுனிப்புல் மயம், ஒரு பயிரில் முழுசாக அப்படி மேலோட்டமாக கற்கின்றவர்கள். அடுத்தது எருமை, இது ஏற்கனவே குழம்புன குட்டையை இன்னும் கொஞ்சம் குழப்பும், அந்த குழப்பவாதிகள். அடுத்தது இல்லி குடம் அல்லது உடைந்த குடம், அதில் எவ்வளோ நீர் ஊற்றினாலும் அது வெறுமது தான் அதில் மிஞ்சும். அதனால் வெறுமையானவர்கள், எம்டி அப்படின்னு சொல்லலாம்ல. அடுத்தது அரிப்பு அல்லது வடிகட்டி. இது என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் கீழே விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் கசடு எல்லாத்தையும் தான் அந்த அரிப்பு தன்னிடம் வச்சுருக்கோம். அது மாதிரி அல்லவை ஒழித்து அல்லவையை பேணுகின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, எப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் நான் சொன்னேன், களிமண்ணை பாண்டமாக்குகின்ற வித்தை கல்லை சிற்பமாக்குகின்ற. அப்போ அந்த ஆசிரியர்கள்கிட்ட வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா சிறந்தவர்களாக விளங்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு. கோடல் மரபே கூறும் காலை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான், குணத்தோடு பழகி அவன் குறிப்பில் சாய்ந்து பருகுவன் அன்ன ஆர்வத்தானாக சித்திரப்பாவையின் அத்தகு அடங்கி செவி வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை விடாது உள்ளத்து அமைத்து இரு என இருந்து சொல் என சொல்லி செல் என செல்கின்றவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெல் அடித்த பிறகு லேட்டாக வர்றது அப்படி இல்லை, பொழுதோடு சென்று அந்த டைமுக்கு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கணும். ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வணக்கம் அதை கொடுக்கணும். நல்ல பண்புகள் நிறைந்திருக்க வேண்டும். ஆசிரியருடைய குறிப்பு அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாகத்தில் தண்ணி குடிக்கிறவன் எப்படி பருகுவதுக்கு ஆர்வலாக இருப்பானோ அதே மாதிரி செவியை வாயாகவும் நெஞ்சை களனாகவும் கொண்டு கேட்ட காரியங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாமல் உள்ளத்தில் அமைத்து சித்திரப்பாவையின் அத்தகு அடங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே திரும்பிட்டு அங்கே திரும்பிட்டு வாய் பார்த்துட்டு பக்கத்தில் பேசிட்டு சேட்டை பண்ணிட்டு அப்படி இல்லை. சித்திரப்பாவை ஒரு ஓவியம் எப்படி அசையாமல் இருக்குமோ அதே மாதிரி இருந்து இரு அப்படின்னா இருக்கணும், சொல்லுனா சொல்லணும், போனா போகணும். அந்த அவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொன்ன நாமக்கல் கவிஞர் ஒரு நல்ல மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆசானை தந்தையென வணங்க வேண்டும், அவர் உரைக்கும் நல்லுரைக்கு இணங்க வேண்டும், கூசாமல் தன் கருத்தை கூற வேண்டும், குற்றம் உண்டேல் ஒப்பி மனம் மாற வேண்டும், மாசான வார்த்தை ஏதும் ஆசான் மாட்டு மறந்தேனும் கூறான் இந்த ஆசாரம் உள்ளவனே நல்ல சீடன் அறனறிந்த நல்வாழ்விற்கு அருகனாவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 2 கை தட்டுனா தான் ஓசை வரும். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் எப்பவும் நினைப்பேன், கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் டைம் டேபிளை பார்த்துட்டு ஆகா இன்றைக்கி இந்த வகுப்புக்கு நம்ம போகிறோம், இந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பரவசம் வரணும். அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஒரு ஆசிரியர் நினைக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க டைம் டேபிளில் புக்கை எடுத்து வைக்கும்போது ஐயா அன்றைக்கி மேம் வருவாங்க, லீவு போட்டுறக்கூடாது, கண்டிப்பாக போயிடணும், அந்த கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அப்படி ஒரு அதுதான் கிளாஸ் ரூம் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே நான் எப்பவும் நினைப்பேன், நான் 0 எல்லாத்துலேயும், அழகில், அறிவில், அன்பில், எல்லாத்துலேயும் 0. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு ஹீரோ இருக்கார், அவர் தான் ஏசு பெருமாள். அப்போ இந்த 0 0 0 0 0 எவ்வளோ 0 இருக்கோ அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர். இந்த 0 எல்லாம் இந்த ஹீரோ எனக்கு முன்னாடி இருக்கும்போது எல்லாம் வேல்யூ ஆயிடுது.
அதனால் என்னுடைய நல்ல ஆசான், அதனால தான் நான் எப்போவுமே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. சின்ன வயசுலேருந்து என்ன படிக்கனாலும் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிடுவேன் அவர் நல்ல போதகர் என் கூட இருக்காருன்னு. அதனால் இன்றைக்கி வந்து போதகர்களை குறித்தும் நல்ல போதகர் குறித்தும் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், தியானிக்க போகிறோம். பாரதியார் சொல்லுவார், ஆசான் அவருக்கு ரொம்ப முக்கியம், ஆனாலும் கடவுளை வந்து எல்லாம் கற்றுக் கொடுப்பவர் இறைவன் அப்படிங்கிறதுல அவருக்கு மாற்று கருத்து இல்லாமல் இருந்துச்சு. அதான் சொல்கிறாரு, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ, அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி நின்றவர். அதனால் நம்மளும் கடவுள் தான் நம்முடைய முதல் ஆசான் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆசானையும் மதிக்கணும். பாரதியார் சொல்கிறாரு, அவருடைய ஆசான் யாருன்னா ஊவை சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர். அவரை பற்றி இவர் பேசும்போது ஒரு கவிதை எழுதியிருக்காரு, மகா மகோபாத்தியாய வாழ்த்து அப்படின்னு. அதில் சொல்லுவார், செம்பருதி ஒளி பெற்றான், பைநரவு சுவை பெற்றது, ஆங்கே உம்பரெல்லாம் இரவாமை பெற்றனர் என்று யாரை உவகை கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியனுக்கு ஒளி வந்திருக்கு, தேன் இனிப்பாக இருக்குது அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் என் குருவே, உனக்கு இவ்வளோ புகழ் இருக்குன்னா அது உனக்கு உரியது, நீ அதற்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு, அவர் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் ஓலை சுவடிகளை புத்தகமாக்குறதுல செலவிட்டுட்டார். அதனால் வயசான காலத்தில் நிதி அறியோம், இவ்வுலகத்து இன்ப வகை நிதம் தூய்க்கும் கதியறியோம் என்று மனம் வருந்தற்க, பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வறியும் காலம் வரை புலவர் வாயில் வாழ்த்தறிவாய், அவர் நெஞ்சின் துதி அறிவாய், இறப்பின்றி வாழுவாயே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது, என்றைக்கும் எங்களுடைய எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆசானுக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை அவர் செலுத்துகின்றார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஹெலன் ஹெல்லர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அற்புதமான பெண்மணி. அவங்கள உருவாக்குன அவங்களுடைய ஆசிரியர் ஆன் சாலிவன். இவங்கள தான் பார்க்க போகிறோம். ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களில் 3 புலன்கள் செயல் இழந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் அவங்க. பார்க்கும் திறன் இழந்துட்டாங்க, பேசும் திறன் இழந்துட்டாங்க, கேட்கும் திறனும் இழந்தாச்சு. இந்த 3 திறன்கள் இருக்கும்போது இல்லாமல் இருக்கும்போது மற்ற திறன்களும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப குறைஞ்சி செயலற்ற நிலையில் தான் இருந்திருக்கும். ஆனால் உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகழ காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னால் அவங்களுடைய ஆசிரியர் ஆன் சாலிவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா தொடு உணர்வினாலும் உதடுகளின் அதிர்வலைகளினாலும் உணர வைத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று அவர்களை உருவாக்கியவர் இந்த ஆன் சாலிவன் அப்படின்னு பார்க்குறோம். நான் சொன்னேன், பெற்றோர் தான் முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெலன் ஹெல்லருடைய அம்மா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதின அமெரிக்கன் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயணக்கட்டுரையை படிக்கிறாங்க. அதில் லாரா ஃபிட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்மணியுடைய கதை அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே அதை ஒரு முன்மாதிரியாக வைத்து, ஏன் நம்முடைய பிள்ளையும் இதே மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே தோன்றுது. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நேராக அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், நம்முடைய டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர், அவர்கிட்ட தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று. அவர் உடனே நல்ல காரியத்தை வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஆன் சாலிவன் அப்படிங்கிற பெண்மணியை இவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தராங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த உதடுகளின் அதிர்வலைகள், அப்போ இவங்களுக்கு வந்து உச்சரிப்பு பயிற்சி கொடுத்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா பேசிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால் சாரா ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்மணி அவங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. பின்னாளில் பார்த்தோன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றதோடு ஒரு பெரிய சொற்பொழிவு ஆற்றுகின்ற திறமை உடையவர்களாகவும் இந்த ஹெலன் ஹெல்லர் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1904 முதல்ல இளங்கலை பட்டம் பெற்ற மாற்றுத்திறனாளி பெண் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த ஹெலன் ஹெல்லருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உலக ரசிகர்களால் வியப்பாக பார்க்கப்பட்ட சார்லி சாப்ளின், அவர் வியப்பாக பார்த்த ஒரு பெண்மணி யாருன்னா ஹெலன் ஹெல்லர் தான். எல்லாரும் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த ஹிட்லர் யாரை பார்த்து நடுங்கினார்னா அந்த ஹெலன் ஹெல்லரை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரி, அதனால் இந்த நேரத்தில் அந்த ஆன் சாலிவன் அப்படிங்கிற ஆசிரியரை நாம் வந்து போற்றணும். சரியா? அது மட்டும் இல்லை, அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டர் பிறக்கும்போது அவங்க அப்பா பிலிப் வந்து ரொம்ப எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட் அள்ளி கொடுத்தாராம்.
உடனே மகன் பிறந்திருக்க சந்தோஷத்தில் கொடுக்காருன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, அலெக்சாண்டர் வந்து அரிஸ்டாட்டில் இருக்கிற காலத்தில் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம், ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு. இதை வந்து அப்படியே ஆமோதிக்கின்றார் அலெக்சாண்டர். ஏன்னா உலகை தம் குடையின் கீழ் கொண்டு வந்த கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, என் பெற்றோர் என்னை உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் என் ஆசான் அரிஸ்டாட்டில் உலகத்தை எனக்குள் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசானாகிய அரிஸ்டாட்டிலை புகழ்ந்து கூறுகிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிற ஆசான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நல்ல ஆசான் அப்படின்னு கருதக்கூடிய அப்துல் கலாம். அவருடைய பிறந்தநாளை மாணவர் தினமாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகின்ற இந்த நிலையில் அவர் ஒரு நல்ல மாணவராக அவருடைய ஆசிரியர்களுக்கு எப்படி செயல்பட்டார். அவருடைய அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா ஆசிரியர்களையும் அப்படி நினைவு கூர்ந்து 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸு இப்படி ஒவ்வொரு வகுப்புலேயும் அவருக்கு எடுத்த ஆசிரியர்களை அவர் நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவருக்கு எடுத்த அந்த சிவசுப்பிரமணிய ஐயர், அவரை பற்றி இவர் நினைக்கும்போது அப்படி எடுத்துக்காட்டுகளோடு இந்த பறவையை காட்டி அந்த விமானம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை நினைக்கிறாரு. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், அப்போல்லாம் சமத்துவம்லாம் கிடையாது, அவர் ஐயர், ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாரு. அந்த அம்மா அபிஷ்டு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அது ஒத்து வரல. ஆனால் இவரே ஒரு இலையை போட்டு அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. அப்போது இவருக்கு தர்ம சங்கடமாயிட்டு, ஆசிரியர் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் அடுத்த வாரம் திருப்பியும் ஆசிரியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே ரொம்ப வருத்தமாக போகிறாரு. ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அந்த அம்மா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு இவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறது பார்த்தோன்னா எப்படி ஒரு நற்பண்புகளை கடத்துகின்றார் அந்த ஆசிரியர் அப்படிங்கிறத அவர்கிட்ட இவர் கற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, ஒரு அடுத்த நிலை இவர் படிப்பு போகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்பாட்ட வந்து இவர் தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் வந்து நினைவு கூர்றதை வந்து பார்க்க முடிகின்றது. அதுக்கப்புறம் 1954 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இவர் படிக்கும்போது அங்கிருந்த ஆசான் சின்னத்துறை, இவர் சிந்தையெல்லாம் இவருடைய ஆசிரியரால் தான் நிறைந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஆசிரியரும் 92வது வயசில் தன்னுடைய மாணவன் அப்துல் கலாம் பற்றி அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானது. நான் அப்துல் கலாம் இறக்குறதுக்கு ஒரு 9 நாளுக்கு முன்னாடி அவர் என்னை வந்து சந்தித்தார். எப்போல்லாம் தென்னகம் வருகிறாரோ அப்போல்லாம் ஆசிரியராகிய என்னை வந்து அவர் பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 60 ஆண்டுகள் கழித்தும் ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியரை சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப வியப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து. அதே மாதிரி அவர் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கும்போது அந்த குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்கள்ல, அப்போ கலாம் வந்து ரொம்ப ஷை, எங்கேயோ ஒளிஞ்சு எங்கேயோ பின்னாடி தள்ளி உட்காந்துருக்காரு. ஆசிரியர் வந்து இந்த கூட்டத்தில் பார்க்காரு, எங்கே இருக்காரு கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் ரொம்ப பின்னாடி இருக்கார். உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய அருகில் அவரை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே எல்லார்ட்டையும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த கலாம்னால் இந்த கல்வி நிறுவனம் பெரும் புகழ் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாக சொன்னாராம். அவர் கூற்று எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதனால் ஆசிரியர்களை மதிக்கின்றவர்கள் எல்லாராலும் மதிக்கப்படுபவர்களாக உயர்கின்றார்கள். அதனால தான் முதல் குடிமகனாக அவர் பதவி ஏற்கும் போது அங்கே சிறப்பு விருந்தினர்களாக அவர் அழைத்தது அவருடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். பரமஹம்சருக்கு விவேகானந்தர் எப்படி ஒரு நல்ல மாணவராக இருந்தாரோ அதே மாதிரி நல்ல ஆசிரியர்களும் நல்ல மாணவர்களும் இருக்கும்போது அவர்களுடைய உறவு அப்படிங்கிறது அழியாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து கொள்ள முடியுது. இதே மாதிரி ஒரு பழைய மாணவர் சங்கத்துக்காக ஒரு ஸ்கூலில் நிறைய பசங்க போயிருந்தாங்க. அப்போ அந்த பசங்க நினைக்காங்க, நம்முடைய அந்த வாத்தியாரை நம்ம போய் பார்க்கணும். ஒரு வயது முதிர்ந்தவர் ஆயிட்டார், அதனால் அவருடைய வீடு எங்கன்னு தேடி அவரை போய் பார்க்குறதுக்காக எல்லோரும் போகிறாங்க. அப்போ ஒரு மாணவன் குவளையில் தேநீரை ஊற்றி அவர் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நான் வந்து என்னுடைய எல்லா மாணவர்களையும் என்னுடைய சிந்தையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை ஸ்பெஷலாக என்னை பற்றி உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்படி எந்த மாணவரை குறித்தும் எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லை நான் வந்து உங்களை எனக்கு ரோல் மாடலாக நினைக்கிறேன். எப்படின்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுடைய வாட்சை நான் திருடிட்டேன். அப்போ அவன் என் வாட்சை காணோன்னு உங்கள்கிட்ட வந்து குற்றம் சொல்லும்போது நீங்கள் எல்லாருடைய கண்களையும் கட்டிட்டு எல்லாரையும் வரிசையாக நிப்பாட்டிட்டீங்க. என் பையில் தான் வாட்ச் இருந்தது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். எல்லோரும் முன்னாடி என்னை கேவலப்படுத்திடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அது எதுவுமே செய்யலை. தனியாக அந்த மாணவனை கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த வாட்சை ஒப்படைச்சிட்டிங்க, என்னை கூப்பிட்டு திட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி, நான் உங்கள் எல்லாரையும் சோதனை போடும்போது உங்கள் கண்கள் கட்டப்பட்டது போல் என்னுடைய கண்களையும் நான் கட்டிக்கிட்டேன். ஏன்னா
பாவத்தை பாராத சுத்த கண்ணர் மாதிரி என்னுடைய மாணவர்கள் குற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் அதுக்கப்புறம் அந்த மாணவனை பார்க்கும்போது ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அவனை அணுக வேண்டியிருக்கும். அதனால் இந்த விஷயத்தை மன்னிச்சிட்டோன்னா அவன் திருந்திடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நான் யாருன்னே அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போது பாருங்கள், இந்த குற்றப்படுத்தாத இந்த பண்பு வந்து நான் எப்பவும் சொல்கிறேன், அந்த நல்ல ஆசிரியர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி அந்த இயேசு பெருமான்கிட்ட தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிப்பட்ட ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு வந்து இது எப்போவுமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அழகி பிடிப்பட்டார் அப்படிம்பாங்க. எப்போவும் ஒரு அழகி தான் பிடிப்படுறா, ஒரு அழகன் பிடியே பட மாட்டேக்கான். என்ன விஷயம்னு தெரில. ஏன்னா இந்த குற்றம் செய்யணுன்னா 2 பேர் வேணும். அப்போ இவளை மட்டும் தான் கொண்டிருக்காங்க. இந்த ஆசிரியர் கண்களை கட்டி இருந்தார். அந்த மகா ஆசான் என்னுடைய நாதர் இயேசு அவர் வந்து கண்ணெல்லாம் கிட்டலை, அவங்கள பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு ஏதோ எழுதிட்டே இருக்காரு. மோசை சொல்லியிருக்காரு கல் எறியணும்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, ஏதோ எழுதியிருக்காரு. அவங்க எழுதின தப்பெல்லாம் எழுதினாரா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலில் இவர் மேலே கல்லெறிங்க அப்படின்றாரு. யாருமே கல்லெறிய முடியல. ஏன்னா அவருக்கு எல்லாம் உள்ளி தெரியும். அதனால் எல்லாம் போயிட்டாங்க. அந்த பொண்ணையும் அவர் பார்க்கல. யாரும் உன்னை குற்றப்படுத்தலையா? நானும் உன்னை குற்றப்படுத்தலை. நீ போ, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராமல் இனி பாவம் செய்யாதே அப்படின்ட்டான். திருப்பி அந்த பொண்ணு என்னைக்கா தப்பு செய்யும் அப்படின்னு யோசிக்கிங்களா? நோ. இப்படி தான் ஒரு நல்ல ஆசான், குற்றப்படுத்தாத எவரையும் குற்றப்படுத்தாத ஒரு நல்ல ஆசான். அது மட்டும் இல்லை, ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை மட்டும் இல்லை, வழிகாட்டி, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவர். அப்போது பிரயோஜனம் என்னது அப்படிங்கிறத போதிக்கணும், நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். இதுதான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் ரொம்ப எளிதில் புரியக்கூடிய வகையில் நடத்தணும். ஏன்னா பல தரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அறிவில் நான் சொன்னேன்ல, எம்டி பானை கூட வரும். அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டுகள், ஓமைகள் இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும். இயேசு வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்த்தீங்களா? அது விதைக்கா, அறுக்கா, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கா, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகின்றார். அதை பார்க்கலும் நீங்கள் எவ்வளோ விசேஷமாக தெரியுமா? அதனால் கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். எவ்வளோ அழகாக விளக்கம் பாருங்கள். அதே மாதிரி காட்டு புஷ்பத்தை பாருங்கள். இன்றைக்கி இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுற புல். ஆனால் சாலமோன் முதலாக தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கவில்லை. அப்போ அந்த பறவைகளுக்கும் அந்த புல்லுக்கும் உடுத்து விற்கிறவர், போஷிக்கிறவர் உங்களுக்கும் போஷிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிதாக மனதில் புரிகிற மாதிரி சொல்கிறார். விதைக்கிறவன் விதைக்க போனால் சில விதை வழியில் விழுந்தது, பாறையில் விழுந்தது, முள்ளில் விழுந்தது. அப்படி இருக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 30 60 100 பலன் தந்தது. காதுள்ளவன் கேட்க கடவன். எவ்வளோ அழகாக எளிமையாக சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி எப்பயுமே கேள்வி கேட்குறது தான் ஆசிரியர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கேள்வி என்னும் வேள்விகளால் மாணவர்களை துளைப்பவர்கள் ஆசிரியர்கள், பிரம்பு என்னும் கோல் கொண்டு வருத்துபவர்கள் ஆசிரியர். அப்படி இல்லை. ஏன்னா கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டும். ஆயிஷா அப்படின்னு ஒரு திரைப்படம், டெலிஃபிலிம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். ரொம்ப அற்புதமான படம். ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மாணவர்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டான ஒரு படம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து ரொம்ப கேள்வி கேட்க அனுமதிக்கிறார். ஒரு இளைஞன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பெரிய விளக்கம் கொடுத்து கடைசியில் அவன் எல்லாம் அது ஓகே ஓகே ஓகேன்னு உடனே உனக்குள்ளதை விற்று தரித்திரனுக்கு கொடு. அவனுக்கு புரிகிற வரைக்கும் அவன் கூட இருந்து கரெக்டாக சொல்லி கொடுக்குறத பார்க்குறோம். எனக்கு பிறன் யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ அந்த நல்ல சமாரியன் ஓமையை சொல்லி இதில் உதவி செய்தது யார்? அவன் தான் பிறன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறார். என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை அவனுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு ஒருத்த கேட்க. 7 தடவை இல்லை, 70 முறை. அதாவது மன்னிச்சுக்கிட்டே இரு, இதில் ஒன்றும் மன்னித்தோர் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீ மன்னிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஆசிரியர்னா மாணவர்களுடைய பெயரை அறிந்திருக்க வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர், மேய்ப்பனுக்கு ஆடுகளுடைய சத்தம் வந்து என்ன செய்யும்? கேட்கும். அதே மாதிரி தான் நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நம்மகிட்ட சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்போது ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களுடைய பெயர் மட்டும் இல்லை, அவங்களுடைய சூழல் எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தான் அவங்கள வந்து ஈஸியாக என்ன செய்ய முடியும்? அணுக முடியும்.
எல்லாம் ஒரே தரமாக இல்லை. அப்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை. அப்போது அதை வந்து ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த பரஸ்பர உறவு, நெருக்கம், அக்கறை இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஏசப்பாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம். அது மட்டும் இல்லை, நல்ல முன்மாதிரி. அவர் சொல்லுவார், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனா. எவ்வளோ அழகான முன்மாதிரி பாருங்கள். அதனால் அந்த முன்மாதிரி பாராட்டுக்குரியவராக ஆசிரியர் திகழ வேண்டும். வேதப்பாரகர், பரிசர் குற்றம் சாட்டுறதே அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்களே அவங்கள அறியாமல் பல தடவை என்ன செஞ்சிருவாங்க, போதகரே ரொம்ப நன்றாக சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளதை மறைக்கவே முடியாது. அதனால் பாராட்டுக்குரியவர் மட்டுமில்லை, பாராட்டுபவராகவும் ஒரு ஆசிரியர் திகழ வேண்டும். ஏன்னா அவர் ஒரு கதை சொல்லுவார், தாளந்து உவமை. 10 தாளந்து ஒருத்தன் கொடுத்தான். அப்போ அந்த கதையை சொல்லும்போது சொல்லுவார், அவன் பயன்படுத்திட்டான், 5 10 தாளந்து ஆக்கிட்டான். உடனே, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், ராஜாவுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு. பாருங்கள், இப்படி பாராட்டணும். பாராட்டுறதுக்கு என்ன கஷ்டம். இப்போ என் பேத்தி வந்து அவளுக்கு ரொம்ப தமிழ் வராது. ஆனால் நான் வந்து ஒரு பாரதியார் பற்றி ஒரு உரை, அப்போ அவளுக்கு நிறையா பாட்டு சொல்லி கொடுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு நீளமான பாடல்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டா. அப்புறம் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வந்தால், நான் வந்த உடனே கேட்டேன், வீடியோ அனுப்பியிருந்தா எனக்கு, உங்கள் மேம்லாம் உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலை. ஆனால் என்னென்னா, அடுத்த நாள் ரிசல்ட் வந்துட்டு இவ தான் ஃபஸ்ட் மார்க். எனக்கு என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பிள்ளையே பாராட்டலை. நான் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது எல்லாரையும் பாராட்டணும். கடைசி மதிப்பெண் பெறுகிற பிள்ளைகளையும் பாராட்டணும். ஏன்னா அந்த பாராட்டு, அந்த ஊக்கம் தான் அவங்கள மேலே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைப்பேன். அதே மாதிரி ஒரு 100க்கு அதிபதி, அவர் பார்க்கும்போது இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணேன். இந்த நாத்தான் வேலை பார்க்கும்போது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாராட்டு வார்த்தைகளை அவர் வச்சுருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி எவரையும், சிறு பிள்ளைகள் வராங்க, அவங்கள தள்ளி விடுறாங்க. நோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எல்லாரையும், சிறியோரை இகழ்தலும் இல்லமே, பெரியோரை வியத்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். நிறையா மதிப்பெண்கள் பெற்றவங்களை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு மக்கு பிள்ளைகளை கிட்டேயே வரவிடாம, நோ, தப்பு. அதுக்கப்புறம் எல்லா விதமான அதிகாரமும் உரிமையும் ஆசிரியருக்கு உண்டு. இந்த காலத்தில் ஒரு வார்த்தை கூட மாணவர்களை சொல்கிறதுக்கு பெற்றோர் அனுமதிப்பதில்லை. வீட்டில் சொத்து எனக்குரிய ஷேரை என் தம்பி தரமாட்டேக்கான், அவனை தர சொல்லுங்க அப்படிங்கிறதுலேருந்து, ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதட்டு அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவ்வளோ உரிமை வந்து அந்த ஆசிரியருக்கு இருந்தது. அந்த உரிமையை அளித்தோம்னா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி குற்றப்படுத்த முடியாதவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஏன்னா பரிசேயர்கள் இயேசுவை குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எப்படியாவது அவர் பேஸில் குற்றம் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேரை செட் பண்ணி அவர்கிட்ட அனுப்பி விட்றாங்க. அவங்களும் ரொம்ப விவரமாக அவர்கிட்ட வந்து, போதகரே நீர் வந்து ரொம்ப சத்தியமுள்ளவர், சத்தியமானதை பேசுகிறீர் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது, உங்கள்கிட்ட முகதாட்சண்யம், அந்த பார்ஷியாலிட்டியே இல்லை. அது மட்டும் இல்லை, யாருக்கும் நீங்கள் பயப்படுறதே இல்லை, என்ன தோணுதோ அதை ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிடுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஐஸ்க்கு மேலே ஐஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் வந்து, சரி இப்போ என்ன மேட்டர் அப்படின்றாரு. இல்லை, எங்களுக்கு ஒரு டவுட்டு, ராயனுக்கு நம்ம வரி கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன நினைக்கிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்றாரு. இதில் இருக்கிற முத்திரையும் இதில் இருக்கிற கையெழுத்து இது யாருக்குரியது? ராயனுக்குரியது. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்ட்டார். அவங்களால என்ன சொல்ல முடியும்? குற்றப்படுத்த முடியல. அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி பேதுருவை கூப்பிட்டு, நீ போய் மீன் பிடி, அதில் ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கும் எனக்கும் டேக்ஸ் கட்டிடு அப்படின்ட்டாரு. அவன் கட்டிட்டு வந்துட்டான். இப்போ டேக்ஸ் கலெக்டர் வராரு. என்ன, அவங்க போதகர் வரியை செலுத்துறது இல்லையா அப்படின்னு. இல்லையே, இப்போ தானே செலுத்திட்டு வரேன் அப்படின்னு. அப்போ சட்ட திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் உட்பட்டவராக, எவராலும் குற்றம் சாட்டப்படாதவராக ஆசிரியர் விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி எல்லாரையும் சமமாக கருத வேண்டும். அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு, ஆயக்காரர் பாவிகள் எல்லாத்தையும் பேசுகிறாரு, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உடனே உங்கள் போதகர் என்ன ஆயக்காரர் பாவிகள் கூடலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதை நேராக அவர்கிட்ட சொல்லலை, அந்த சீஷர்கள்ட்ட தான் சொல்கிறாங்க. அது ஆண்டவர் காதில் விழுந்துச்சு. உடனே அவர் திரும்பி பார்த்து, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை, சுகமாக இருக்கிறவனுக்கு தேவையில்லை. அப்போது ஃபஸ்ட் ரேங்க்காரனுக்கே திருப்பி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, மக்கு பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அதுதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கேன். கர்ணன், அவங்க சின்ன வயசுலேயே, எனக்கு மகாபாரதத்தில் ரொம்ப பிடித்தமான கேரக்டர். சின்ன வயசுலேயே தாயால் கைவிடப்படுறான்.
யார் அப்பா உறவினர் எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்குறான். இவனுக்கு வந்து வில் வித்தையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்புறம் ஒரு குருட்ட போய் படிக்கிறான். அப்போ குருகுலம். அப்போ அவருக்கு வந்து சத்திரியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு, அதான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். இவன் அவருக்கு பாடம் படிக்கிறான். அந்த காலத்தில் குருகுலத்தில் ஆசிரியருக்கு எல்லாம் இவங்க தான் செய்யணும். இவன் மடியில் அவர் படுத்திருக்காரு. அப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொன்னான்னா, ஒரு வண்டு வந்து இவனுடைய தொடையை வந்து தொலைக்கி, நம்மன்னா தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் இவன் வந்து ஐயோ ஆசிரியர் படுத்திருக்காரு, அவரை எப்படி நம்ம தொந்தரவு கொடுக்குறதுன்னு அப்படி அசையாமல் அப்படி வலியை பொறுத்துட்ருக்கான். அந்த ரத்தம் அப்படி வலிந்து அவர் மேலே பட்டுருது. அவர் இப்போ முழிச்சு பார்க்க, ரத்தத்தை பார்த்தோன்னே நீ நிச்சயமாக சத்திரியனாக தான் இருக்கணும், எப்படி என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ பாடம் படிக்க வந்த, நீ படித்த பாடம்லாம் உனக்கு மறந்துடும், நம்மன்னா என்னம்மா கண்ணு இவ்வளோ வேதனையோடு என்ன நீ தாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கெட்டி அனைத்து முத்தம் கொடுத்துருந்துப்போம், அப்படி தானே, இப்படி நீ படித்த பாடம்லாம் உனக்கு மறந்துடும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆசிரியர்னு யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு வேத பாரகன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், நிறைய பிரமாண மோசை சொல்லியிருக்காரு, எது முக்கியம்? நம்ம பிள்ளைலாம் எப்போ வந்து கேட்பாங்க, மேம் இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னதுன்னு, இப்படி ஏதாவது கேட்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அவர் சொல்கிறாரு, அந்த 5 ஆகமத்தையும் அப்படி லேசாக அப்படி சுருக்கி சொல்கிறாரு. தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, இதுதான் பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, இவைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆகமத்தையும் அப்படி சுருக்கி 2 லைனில் சொல்லி முடிச்சிட்டார். இப்படி தான் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க கிரகித்து ரொம்ப எளிதாக சுருக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலைகளையும் தன்னுடைய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவர்களாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒரு தடவை கடலில் போயிட்டுருக்கும்போது அந்த சீஷர்கள், இவர் தூங்கிட்டு இருப்பார், சீஷர்கள் வந்து அந்த புயலை பார்த்து ரொம்ப பயந்துருவாங்க, அலைகளெல்லாம் பார்த்துட்டு, உன்னை இவரை எழுப்பி நாங்கள் மடிக்கிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு. உடனே அவர் கடலையும் காற்றையும் அதட்டிட்டு, எதுக்கு நீங்கள் பயப்பட்டுருக்கீங்க, ஏன் விசுவாசம் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு. சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம், சில விஷயங்களில் இறைவனுடைய துணையை, இறைவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், கடக்க வேண்டியிருக்கும். என்ன அழகாக கற்றுத்தர்றாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி புகழ் மொழிக்கு அடிமையாகின்றவர்களாக ஆசிரியர் இருக்கக்கூடாது. புகழ் மொழி ஒரு போதை, அது போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இது வந்து அலெக்சாண்டருடைய ஸ்டேட்மெண்ட். அதனால் அப்படி தான் ஒரு ஆசான் வந்து இருக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தன் நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு என்ன நல்லவன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த இதை பார்க்க முடியுது. அது மாதிரி இங்கே தான் போதிப்பேன் அப்படிங்கிறது இல்லை, எங்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம், போதிக்கலாம். அதனால் அவர் மலை மேலே போதித்தார், படகுல இருந்து போதித்தார், வீதிகளில் போதித்தார், வீடுகளில் போதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எங்கே மாணவர்கள் கிடைக்காங்களோ அவங்களுக்கு என்ன நல்ல கருத்தை சொல்லணுமோ அதை சொல்வதற்கு தயங்காதவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு மாணவனுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய தவறு. வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் சமநிலையில். ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன், அவனுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவன் வந்து நினைவாலே ஒரு ஆசிரியரை உருவாக்கி அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அவர் பயிற்றுவிக்கிற மாதிரியே கலைகளை கற்றுக்கொள்கின்றார். எதிர்பாராத விதமாக அந்த ஆசிரியரை அவன் சந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வருகின்றது. அப்போ அவன் சொல்கிறான், உங்களை தான் நான் நினைவால் உங்களை என் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் வந்து வில் வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. உடனே அந்த ஆசிரியர் கேட்குறாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ கற்ற கலைக்கான குரு தட்சணை எனக்கு தரணும் தானே? தந்துருவோம், என்ன வேணும்னு கேளுங்க, உன் கட்டை விரலை கொடு அப்படின்ட்டார். அந்த வில் வித்தை, அவன் பயின்ற அந்த வித்தைக்கு பயனாக இருக்கின்ற விரலை அவர் வந்து கேட்குறாரு. அப்போ தானும் கற்றுக் கொடுக்கவில்லை, கற்றுக்கொண்டான், கற்றவனையும் முன்னேற விடவில்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதனால தான் மந்தையை மேய்க்காத மேய்ப்பர்களும் குருடர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருடர்களும் ரொம்ப எச்சரிப்புக்கு உள்ளானவர்கள். அதனால் ஆசிரிய பணி அப்படிங்கிற ஒரு அர்ப்பணியை உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்னா அதுக்கு நிறையா உக்ரானத்துவம் இருக்குது. அந்த உக்ரானத்துவத்தை நாம் வந்து சரியாக செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக கணக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் நேர்மறை வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும். நீ நல்லா வருவ, நீ நல்ல மார்க் எடுத்துருவ, நீ நல்ல பிள்ளை, நீ கெட்டிக்காரன்
மாணவர்களை அணுகிற முறையில் அணுகி பாருங்கள். எம்மா, செல்லம், கண்ணே, அப்படி நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. தவறான வார்த்தைகளை மாணவர்கள்கிட்ட நீங்கள் உச்சரிக்கவே கூடாது. அது மாதிரி அவங்கள கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம், இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டியா அப்படின்னு. நம்ம படிச்சுக்கோமா, அப்டேட் ஆகிருக்கோமா. சாக்ரட்டிஸ் இறந்து போகிற தருவாயில் கூட ஒரு லேஸ் பின்னுறதுக்கு படிச்சுட்டு இருந்தாராம். விஷம் இருக்குது, இப்போ சாக போகிறோம், ஆனால் கூட கடைசி வரைக்கும் ஒன்று. அதனால் ஒன்லி ஏட்டு சுரக்காய் மட்டும் இல்லை, பாடம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு போகும்போது மாணவர்களுக்கு வாழ்க்கை பாடத்திலிருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. ஒரு 30 வருஷம் கழித்து ஒரு பொண்ணை பார்த்தேன். பிள்ளைங்க பெருசாக இருக்காங்க. அவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, நான் சொல்லுவேன் இல்லை எங்கள் மேம் இந்த கருத்துலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, நம்ம பாடுவோம்ல அந்த பாட்டு கூட மேம் சொல்லி கொடுத்தது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளும் நல்ல கருத்துக்களை விதைத்தா அது வீணாகவே போகாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோபப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற கோபத்தை அங்கே காட்டக்கூடாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்புக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த ஆசிரியர்னா பயந்து நடுங்கிற மாதிரி இல்லாமல் அணுகுவதற்கு எளிதானவர்களாக, அன்பை செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நல்ல போதகர் நான் சொல்கிற இயேசு ஞானத்தில் குறைவுள்ளவன், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்களாகவும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகவும் இருக்கிற அவர்கிட்ட இருந்து பெற்று அதை கடத்துகின்ற கடத்திகளாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இயேசு பேதுருட்ட கடைசியாக கேட்குறாரு. மறுதளிச்சுலாம் முடிச்சிட்டான், இப்போ வந்திருக்கான். அவர்கிட்ட கேட்குறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என்னை நேசிக்கிறியா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறையா? ஆமாம். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறியா? ஆமாம். பேதுருவே, நீ என்னை நேசிக்கா? அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு, என்ன சுவாமி, நான் நேசிக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? இதுதான் அவர் பேதுருக்கிட்ட கேட்டது. அதாவது பெரிய உக்ரானத்துவம். ஆடுகள் அப்படிங்கிறது பெரிய பிள்ளைங்க, ஆட்டுக்குட்டிகள் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க. எல்லாரையும் ஆசிரியர்கள் கிட்ட தான் கொண்டு என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து இறைவனையும் அவர்களுக்கு உள்ளாக செலுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்குது. கோத்தாரி கமிஷன் சொல்லுது, வகுப்பறைகளில் பட்டை திட்டப்படுகிறவர்கள் தான் நாளைய சமுதாய சிற்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாளைய சமுதாயத்தை செதுக்குகின்ற சிற்பிகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய உக்ரானத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் இந்த ஆசிரியர்களை உயிருள்ள வரைக்கும் நினைக்கின்ற ஒரு நல்ல நிலையில் அவர்களை வணக்கத்திற்குரியவர்களாக கருதி அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் செலுத்த வேண்டும், நன்றியையும் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி.